இவங்க என்ன எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, சென்டிமெண்ட்டா இல்லை ஃபேமிலியோட பேக்ரவுண்டை டச் பண்ணுறது, ஒய்ஃபை டீஸ் பண்ணுறது, அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வேறு மாதிரி மாஃப் பண்ணுறது. உங்கள் மனைவியோட ஃபோட்டோ? என்னோட திருமணமான ஃபோட்டோவை என்னை மட்டும் கிராப் பண்ணிட்டு அப்புறமா என்னோட மனைவியோட இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டை தூக்கி ஒன்று போட்டு இவன் வந்து எல்ஜிபிடிக்யூ. சரி, எல்ஜிபிடிக்யூனா என்ன? அட பைத்தியக்காரனாயே, உன்னோட கட்சி சமீபத்தில் ஒரு பட்டியல் வெளியிட்டுச்சுல, குழந்தைகள் அணி, மாணவர் அணி, அதில் இப்படி ஒரு அமைப்பே இருக்குது, ஒரு அணியே இருக்குது. அந்த அளவுக்கு அவன் கொள்கை ரீதியாக தண்டம் இருக்கிறானுங்க. கூட வேலை செய்யற பொண்ணை மாஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எவ்வளவு எங்களை பின்தங்க வைக்கிற, அதாவது இப்ப நீ என்ன தலைவர் நீ எந்த கண்டிஷன்ஸும் ஓகே, பத்திரிக்கைக்காரங்க வரக்கூடாதுன்னா என்ன நியாயம் இது? அப்ப இந்தியாவிலே 2 பேர் தான் பத்திரிக்கையாரை சந்திக்காம தப்பிச்சு ஓடுறது. அப்ப எனக்கு வேணும்னா நான் கூட்டத்தை கூப்பிடுவேன், எனக்கு வேணான்னா நான் சத்தம் இல்லாம போயிட்டு வருவேன்ற அஜெண்டாவை இவர் ஃபாலோ பண்றாருல. இவர் கேட்கிற பாதுகாப்பு பிஎம்கே இல்ல. அப்ப இவர் யாரு? முதல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல. இவருக்கு எதுக்கு இவ்வளோத்தையும் தூக்கி கிளிக்கணும்? ஆனா நாளாக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் நிறைய வருது. நேத்தெல்லாம் நக்கீரன் அவர் சொல்றது என்னன்னா, இது ஜனநாயகன் ஷூட்டிங்னு சொல்றாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இது யாரோட முடிவுன்னு தெரியல. ஹெச் வினோதா அறம் சார்ந்து இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர், இதை அவர் ஆசைப்பட்டாரா இல்ல விஜயே ஆசைப்பட்டாரா? ஒரு டேட்டாவோட சொல்ற 63 ட்ரோன் கேமராக்கள் வச்சு இந்த ஷூட் எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு சந்தேகம் வருது. இவர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பல செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாரு, பல வழக்குகளை சந்திச்சிருக்காரு. அதுதான் இங்க இஷ்யூ. அது அவர் சொல்றதுதான் கூடுதல் வெயிட்டேஜா. ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் 1990கள் 93ல இருந்து வீரப்பன் கதைகள்ல இருந்து அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறவர் இல்லையா? அவரே ஒரு எக்ஸ்போஸ் பண்றாருன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டி இருக்குல்ல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இவ்வளவு மூர்க்கத்தனமா இது இப்ப அப்ப இதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம்? சினிமா ஷூட்டிங்க்கு வந்து இறந்தவர்கள்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? சந்தேகத்தை எழுப்புது, நிச்சயமா எழுப்புது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான் டிஎன் ட்ரோல் மீடியாவில் ஷேகோரா. அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நான் உங்களுடைய போஸ்ட் பார்க்குற வரைக்கும் நீங்கள் சிலது மேற்கோள் காட்டியோ இல்லை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு வருது அப்படின்னு சிலது சொல்லியிருந்தீங்க. இந்த அப்யூஸ் எதனால, இல்லை நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? நான் எத்தனையோ கட்சிகளை ட்ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, மிரட்டல்கள் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ வந்தாலும் சரி, நான் போய் தலைமறைவாகிறதுக்கு என் பேர் விஜயோ இல்லை ஆதவோ இல்லை சேகுவாரா, அதனால் நான் என்ன வேணாலும் நான் சந்திக்க தயார். 2 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் மாணவர் அமைப்புலேருந்தே இருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன், அப்புறம் இளைஞர் அமைப்பு வந்திருக்கேன், அப்பயும் நான் சிறைக்கு போயிருக்கேன். அதனால் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. முத சென்னைக்கு மோடி வரும்போது கூட நான் அப்படியே குனிஞ்சு நிற்கும் போது 4-5 காவலர்கள் அடித்து கைது செய்ய செஞ்சாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவங்க என்னை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, சென்டிமெண்ட்டா இல்லை ஃபேமிலியோட பேக்ரவுண்டை டச் பண்ணுறது, ஒய்ஃபை டீஸ் பண்ணுறது, அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வேறு மாதிரி மாஃப் பண்ணுறது. உங்கள் மனைவியோட ஃபோட்டோ? ஆமாம். என்னோட இன்ஸ்டாகிராமில் பல போஸ்டோட கீழே போய் பாருங்க. என்னோட திருமணமான ஃபோட்டோவை என்னை மட்டும் கிராப் பண்ணிட்டு அப்புறமா என்னோட மனைவியோட இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டை தூக்கி ஒன்று போட்டு இவன் வந்து எல்ஜிபிடிக்யூ. சரி, எல்ஜிபிடிக்யூனா என்ன? அப்ப அவன் அந்த எல்ஜிபிடிக்யூனா இவன் என்ன நினைக்கிறான்னா, அது ஒரு மோசமானது, ஒரு அப்படின்னு நினைக்கிறான். அட பைத்தியக்காரனாயே, உன்னோட கட்சி சமீபத்துல ஒரு பட்டியல் வெளியிட்டுச்சுல, குழந்தைகள் அணி, மாணவர் அணி, அதுல இப்படி ஒரு அமைப்பே இருக்கு, ஒரு அணியே இருக்கு. அந்த அளவுக்கு அவன் கொள்கை ரீதியா தண்டமா இருக்கிறானுங்க. இதை வந்து போடுறான். இன்னும் நிறைய நீங்க இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பிளாக் பண்ணி வச்சு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம். கூட வேலை செய்கிற பொண்ணை மாஃபிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளவு எங்களை பின்தங்க வைக்கிற, அதாவது எங்களோட வேகத்தை குறைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே. இதுவும் குறைக்க மாட்டோன்னு வைங்களேன், அன்னைக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும் வீடியோ. நீங்கள் எப்படி கையாளுறீங்க? அதை கண்டுக்கவே மாட்டோம். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு நாகரிகமான கேள்வி கேட்குறீங்களா, நான் திரும்ப பதில் சொல்கிறேன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். சம்மந்தமில்லாத கேள்விக்கு நான் ஏன் ரியாக்ட் ஆகணும்? அரசியலான கேள்வி, கருத்தியலான கேள்விக்கு நான் எவ்வளோ வேணாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இந்த இன்டர்வியூ ஒரு 4 மணி நேரம் போனாலும் நான் பேச தயாராக இருக்கேன். அவ்வளோதான். சில தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நம்ம ரியாக்ட் ஆகணும் அவசியம் இல்லைல்ல, அவ்வளோதான். சில நேரங்களில் வந்து அரசியலில் ஒரு சில பேருடைய முகத்தை வந்து மாஃப் பண்ணி போஸ்டர் அடிச்சதை நம்ம பார்த்துருக்கோம், எதிர் கட்சிகள்லாம். நீங்கள் விமர்சிக்கும் போது உங்களை வந்து ஒரு நாகரிகமான முறையில் இல்லை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் கிண்டல் பண்ணுறது வேற விஷயம். பட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க பர்சனலாக அவங்களோட இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு ஏற்படுத்துது? இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் இப்படி ஒரு சூழல்? ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னன்னா, என் வீட்டில் இருக்கவங்க ரியாக்ட் ஆகக்கூடாதுல்ல. ஃபஸ்ட்டு என் வீட்டில் இருக்கவங்க என்னடா இப்படிலாம் பார்க்குது, தயவு செய்து இந்த வேலை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
நான் கொஞ்சம் பேக் அடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் என் ஃபேமிலி பற்றி யாருக்கும் தெரியாது. என் ஃபேமிலியில் எல்லாருமே புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள். எங்கள் அம்மா ஒரு பெரிய போராளி. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேலே கலப்பு திருமணங்கள் பண்ணி வச்சு பல வழக்குகளை சாதி மறுப்பு திருமணம். ஆமாம், பல வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு தினமும் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட அக்காவும் ஒரு சமூக அமைப்பில் இருக்கிறாங்க. எப்போ பாரு போராட்டம் கீராட்டம்னு ஓடுவாங்க, கைது செய்யப்படுவாங்க. எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும் அப்படி தான், என் தம்பியும் அப்படி தான். என் ஒய்ஃபும் பெரியாரிஸ்ட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் கொஞ்சம் இடது சிந்தனையில் இருக்கிறாங்க. அதனால எனக்கு இது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்காது. நல்லதான் பேரு சேகுவாரா. என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே சேன்றது ஒரு அடமுடியாவே இருக்கும். சே உக்கர பாரதி, சே புவியரசினே இருக்கும். அதனால இது என்னை எந்த இடத்துல டவுன் பண்ணால் என் கூட வேலை செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே சாதாரண ஃபேமிலி, எந்த போராட்ட குணமோ இல்லை சாதாரண ஒரு ஃபேமிலி வச்சுக்கோங்களேன், அரசியலில் தெரியாதவங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஆமாம். அப்போ அவங்களோட ஃபேமிலி ரியாக்ட் ஆகுறாங்க. அதான் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க தைரியமாக. என் கூட இருக்கவங்க ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படி தான் இருக்கும், அதுதான் ஐடியாலஜியாக நாங்கள் ஒன்றா இருக்கிறது காரணம். ஃபேஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, அவங்கள நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா என் ஃபேமிலி என்னை தூக்கி பிடிச்சிருது, என்னை காப்பாற்றிடுது. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆகக்கூடாது நம்ம மட்டும்தான் கொஞ்சம் நெருடல் இருக்கும். ஆனால் அதை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. தைரியமாக இருங்க, நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போன்றலாம் அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதனால் அதாவது எதிர் விமர்சனங்களை கையாள தெரியாதவன் 2 ஆயுதத்தை கையில் எடுப்பான். 1 வன்முறை, 2வது பழி போடும் அரசியல். நீ இந்த சாதி, நீ இந்த மதம், நீ இந்த கட்சி, நீ அவன்கிட்ட காசு வாங்கிட்ட, இல்லை மாஃபிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது. ஸோ இதை தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. ஓகே, அதை நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இந்த அளவுக்கான இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான், உண்மையிலே எக்ஸ்ட்ரீம் தான். ஓகே, சில இதில் நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி பண்ணுங்கடா, என்னடா பண்ணுவீங்க, வேற என்ன தெரியும், எனக்கு பதில் வந்தால் எனக்கு திருப்தியாக இருக்கும். இது வரமா அட போடா 100 கமெண்ட் இப்படியே இருக்கு சை அப்படின்னு வெளியே வந்துடுவேன். ஓகே, அந்த க்ரீன் காரிடர் பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அது அவங்க க்ரீன் கார்டுன்னு நேம் அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் சில கண்டிஷன்ஸை வச்சு இது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் படிச்சிங்களா? உங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? என்கிட்ட அந்த கண்டிஷன்ஸ் காப்பி வந்திருக்கு, நான் வேணால் காட்டுறேன். அதாவது துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வேணும், நான் முன்னாடி போகும்போது எனக்கு வந்து ஆமாம் எஸ்கார்ட் வேணும், இருசக்கர வாகனத்தில் கூட யாருமே என்னை பின்தொடரக்கூடாது, அதாவது ஏர்போர்ட்டில் கட்சிக்காரர்களோ கூட்டமோ ஒன்று சேரக்கூடாது. மிகப்பெரிய முக்கியமான அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா பத்திரிகைக்காரங்க என்னன்னு அண்டக்கூடாது. ஓகே, அண்டக்கூடாது. அப்போ நீ என்ன தலைவர், நீ எந்த கண்டிஷன்ஸும் ஓகே, பத்திரிகைக்காரங்க வரக்கூடாதுன்னா என்ன நியாயம் இது? அப்போ இந்தியாவிலே 2 பேர் தான் பத்திரிக்கையாரை சந்திக்காமல் தப்பிச்சு ஓடுறது. பேர் சொல்ல விரும்புன்னு உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்போ நீங்கள் யார் இருக்குல்ல? அப்போ அது பாருங்க, இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும். பேசாமல் 144 போடுங்க, நான் வந்து பார்த்துட்டு ஓடிடுறேன்னு சொல்லிடலாம்ல. 144 போடுங்க, 144 போட்டால் இவருக்கும் அது பொருந்தும், இவரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது, அது வேற. எனக்கு மட்டும் விதிகளை கொடுத்துருங்க, நான் மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். நான் ஒன்று கேட்குறப்ப, கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பெரிய செலிபிரிட்டி தான், அவங்க பர்சனலாக டச் பண்ணல. அந்த கல்யாணத்துக்கு விஜய் போனார், என்னைக்கு போனார் தெரியுமா? எப்போ போனார்? அதான் கேட்குறேன், தெரியுமா? இல்லை, எந்த காரில் போனார்? இல்லை, அவர் போனதாக அவருடைய ஃப்ளைட் இதெல்லாம் அவர் கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே ஃபோட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் அவர் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு, இல்லையா? த்ரிஷா வந்து இவருடைய பர்த்டேக்கு த்ரிஷா வீட்டில் இருந்தார். எப்போ போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய ஃபோட்டோவை கூட இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம், எப்போ ஒன்று போட்டோம், ஆனால் போயிட்டு வந்திருக்காரு, இல்லையா? வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? எந்த கட்சி தொண்டருக்காவது தெரியுமா? அப்போ எனக்கு வேணும்னா நான் கூட்டத்தை கூப்பிடுவேன், எனக்கு வேணான்னா நான் சத்தம் இல்லாமல் போயிட்டு வருவேன்ற அஜந்தாவை இவர் ஃபாலோ பண்ணுறாருல. இல்லை, அவர் பர்சனலையும் கட்சியும் பிரித்து வைக்கலாம் கூட நினச்சிருக்கலாம்ல. இங்கே போகிறது மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு அட்டன் பண்ணுறது அது பர்சனல், அது தனியாக இருக்கட்டும், கட்சி நிகழ்ச்சியில் தனியாக, அப்படி தானே பொதுவாக எல்லாரும் பிரிப்பாங்க. சரி, நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிரபல ஆங்கில ஊடகம், அந்த ஊடகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அவர்கிட்ட டிவிகேல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு, எங்கள் தளபதி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் தளபதி பெரிய ஆளெல்லாம் இருக்கலாம், ஆனால் நான் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், அவரை வந்து இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கன்னாரு. அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஓஹோ அப்படியா, எங்கள் தளபதி வந்தால் அங்கே லத்தி சார்ஜ்லாம் நடக்கும், கண்ணாடி பில்டிங்லாம் இருக்குது அப்படின்னு மிரட்டியிருக்காரு. மிரட்டல். இப்போ இதை நீங்கள் பர்சனல் எடுத்துப்பீங்களா இல்லை அரசியல்னு எடுத்துப்பீங்களா? அரசியல் தான் அது, அதை தாண்டி சட்ட விதிமீறல், ஒரு சாஃப்டான ஒரு மிரட்டல்னு வச்சுக்கலாமா? ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் சத்தம்லாம் போயிட்டு வந்திருக்கலாம்ல, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்லைல்ல, இது ஏன் மிரட்டணும்? இப்போ இவருக்கு தேவைன்னா கூட்டம் கூட்டணுன்றது மிரட்டப்பட்டதுக்கான ஆதாரங்கள் நான் இது நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்படி நடந்ததா ஒரு ஆர்டிக்கலாவே போட்டிருக்காரு. அதான் அதை கேட்க வரேன், நீங்க வெளியிட வேணா, நான் அதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஆமா,
இது ஒரு ஆர்டிக்கலாக இல்லை, நான் வெளியிடல, இது ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டிருக்காரு. நான் வேணா உங்களுக்கு இந்த நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கீழே அப்படியே போடுங்க, சரி கீழே போடுங்க, நான் காட்டுறேன் அது யார் எந்த ஜேர்னலிஸ்ட்னு காட்டுறேன். அவர் ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டிருக்காரு. என்கிட்ட வந்து ஒரு டிவிகேவோட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்னை கால் பண்ணார், இப்படி என்னை பேசினார், அவர் வந்தால் பெரிய க்ரௌடு வரும், என்ன வேணாலும் நடக்கட்டும், இருந்தாலும் இப்படியே அணுகுவீங்கன்ற மாதிரி போட்டிருக்காரு. அப்போ உங்களுடைய மனநிலை என்ன? இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், விஜய் வந்தால் ஒரு பெரிய க்ரௌடு வரும், அந்த இப்போ இவங்க இவ்வளோ பாதுகாப்பு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பாதுகாப்பு கேட்டும் இவங்க வந்து கொடுக்கல. பாருங்க, விஜய் ஒரு பெரிய ஆள், அவ்வளோ பாதுகாப்பு, அவர் வந்து அவ்வளோ கூடுவோம், அதனால தான் நாங்கள் இவ்வளோ பாதுகாப்பு கேட்குறோம், பாருங்க தமிழக அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் இதே பாதுகாப்பு ஏங்க அனிதா விஷயத்தில் கேட்கல, ஏங்க அஜித்குமாரோட விஷயத்தில் கேட்கல? அஜித்குமார் வழக்கும் இதுக்கும் பெரிய மாதங்கள் டிஃப்ரென்ஸ் இல்லையே, 2 மாதம் தானே டிஃப்ரெண்ட்டு. ஏன் அஜித்குமார் வழக்கில் இந்த பாதுகாப்பெல்லாம் கேட்கல? இதில் பாதி சதவீதம் கூட கேட்கலையே ஏன்? இப்போ சிச்சுவேஷன் வந்து ஏற்கனவே மோசமாக இருக்கிறதுனால அதை அவங்க கருத்தில் எடுத்துக்கிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சுங்க, எல்லாரும் இயல்பு நிலை திரும்பி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்காக இயல்பு நிலை திரும்பி இருக்கிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சு. காவல்துறை நினச்சா ஒரு சின்ன பெர்மிஷன் கேட்டு அழகாக இவர் மட்டும் கட்சியை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இவர், மக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது காவல்துறை. கூப்பிட்டு வரலாம். எங்க சிஎம்மோட கான்வோ பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இவர் ஒன்றும் சிஎம் கிடையாது. இவர் கேட்குற பாதுகாப்பு பிஎம்கே இல்லை. இவர் கேட்குற பாதுகாப்பு பிஎம்கே இல்லை. அப்போ இவர் யார்? முதல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கலை. இவருக்கு எதுக்கு இவ்வளோத்தையும் தூக்கி கிளிக்கணும்? நீதிமன்றம் வந்து அவங்க போறதுக்கு தடை இல்லை, இல்லை அவங்க வந்து எங்கிட்ட பர்மிஷனும் கேட்கல, அது போறது அவங்களோடது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் எழுதும்போது அந்த பெர்மிஷனுக்காக வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. இல்லை எது உண்மை, எப்படி பாக்குறது? நீதிமன்றம் போய் சொல்லுமா? நீதிமன்றம் போய் சொல்லுமா? இது நீங்க கேள்வியாவே கேட்க வேணாம். இப்ப இவனுக்கு வந்து சொல்லட்டும், ஆதாரத்தை வந்து இல்ல அவங்க வந்து நம்புறாங்க, விஜய் அவர்கள் வந்து முயற்சி எடுக்கிறார் நம்புறாங்க. முயற்சி அப்படின்றப்போ ஒரு ஆர்கனைசேஷனலா முயற்சி பண்ணலாம், யார் யார் வரணும், இல்லை எப்படி நம்ம பிளான் பண்றோம், என்ன மண்டபம் அப்படி. பட் போறதுக்கான பெர்மிஷன் அது நெசசரியா என்ன? இந்த அவர் தமிழ்நாட்டில் நெசசரி தான், பெர்மிஷன் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். எல்லாருமே வாங்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் அங்க போய் பார்த்துருக்காங்க. எல்லாருமே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் ஆகணும் கண்டிப்பா. அப்படின்னும் போது இவரு வாங்கணும். ஒருவேளை கேட்டிருந்தாரு, அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த ப்ரூஃபை இவங்க வெளியிடணும். அதுக்கு தான் கட்சிக்குள்ள அவ்வளோ பேர் செகண்ட் கட்ட நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, வெளியிடணும். அதான் அவங்க வெளியிடல. அப்போ ஒரு நமக்கு சந்தேகம் வருது, இங்கே ஒன்று மக்கள்கிட்ட ஒன்று இதில் ஒன்று. இதெல்லாம் கூத்து என்னன்னா, 8:30 இவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அப்போவே சொல்கிறாங்க, சார் இவர் எப்போ கிளம்புவார் எப்போ வருவார்னு காவல்துறை வந்து கேட்குறாங்க. அவர் வந்துடுவார் சார், ஒரு 12 மணிக்கு ஒரு டைமிங் சொல்கிறாங்க. ஆனால் டிவிகேன்ற ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை ஹெச்கியூன்னு ஒரு பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடி டிவிகே ஹெச்கியூன்னு ஒரு ஐடி இருக்குது. அதில் தலைவர் 10 மணிக்கு வருவார்னு ஒரு போஸ்ட் வருது. காலையில் 10 மணிக்கு வருவார்னு வருது. ஆனால் இவர் எத்தனை மணிக்கு போனார்? 12 மணிக்கு போனார். யாரோட தப்பு இது? தப்பு நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க? காவல்துறைன்னு சொல்லுவீங்களா? காலதாமதமாக போனது அதுக்கு கூடுதல் சிக்கலை விளைவிக்கும் தானே. சரி, நீங்கள் மொத ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, 2வது ஸ்பாட்டு சீக்கிரம் போகணும்ல. உங்களால் ஏசியுள்ளே உட்கார முடியல, நகர முடியலன்னா கீழே உட்காந்துருக்கவன் மனுஷன் தானே, அவன் பாவம் தானே. எனக்கு அப்போதான் ஒன்று தெரியுது, டெஃப் அண்ட் டம்மா இருக்கிறவங்களுக்கு அழுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு பையனுடைய அம்மா அப்பா அந்த இடத்துல நின்று பார்க்கணும் பாருங்க. எனக்கு அது நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அவங்க பேசினதெல்லாம் கேட்க கண்ணீர் வருது. ஒரு ஈவை இருக்க வேணாமா? கீழே இருக்கவன் தண்ணி இல்லாமல் இருக்கான், கீழே இருக்கவனுக்கு அவ்வளோ தூரம் நம்ம பின்னாடியே ஓடியாடுறான், ஐயோ மாட்டுறான், அப்படி பட்ஸுக்குள்ளே மாட்டுறான் அப்படின்ற ஒரு ஈவை இருக்க வேணாமா? இது எல்லாமே நீங்கள் ரசிக்கிறீங்களா? ஒரு தலைவராக என்ன பண்ணணும்? டக்குன்னு இறங்கி, தம்பி வராத போ அப்படின்னா கேட்கணும். அதை இவனுங்க என்ன பண்ணுவாங்க, இறங்கணுன்னே மேலே பாஞ்சிருவானுங்க, இறங்கிட்டாடுறான்னு. அதுதான் இங்கே சிக்கல். பவுன்சரு இல்லை, பவுன்சரோட வேலையை அவன் செய்ய மாட்டாங்க. சரி, கட்சிக்குன்னு ஒரு வாலண்டியர் போடணும், ஒரு பேட்ச் மாதிரி போட்டு வாலண்டியர் போடணும். அந்த வாலண்டியரோட வேலை என்னவா இருக்கும்? விஜயை பாதுகாத்து எல்லாரையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நாளாக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் நிறைய வருது. நேற்றெல்லாம் நக்கீரன் அவர் சொல்கிறது என்னென்னா, இது ஜனநாயகன் ஷூட்டிங்னு சொல்கிறாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இது 50% நம்ப முடியுன்றேன் நான். இதை வச்சு எந்த முகாந்திரத்தில்? படையப்பா படம் பார்த்தீங்களா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணானோடனே என்ன பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், அது சினிமா ஷூட்டிங் வந்த கூட்டம் தானே. ரமணா படம் பார்த்தோமா? அதுல ரமணாவோட கிளைமேக்ஸ் கைது செய்த சீனுக்கு ஒரு பெரிய படத்தோட ரிவீல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப ஏற்கனவே தமிழ் சினிமால நடந்திருக்கு. இல்ல அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமா போவாங்களா என்ன? ஒரு கட்சி கூட வந்து வாய்ப்பு இருக்கு. இது யாரோட முடிவுன்னு தெரியல. ஹெச் வினோதா அறம் சார்ந்து இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர், இதை அவர் ஆசைப்பட்டாரா, இல்லை விஜயே ஆசைப்பட்டாரா, இல்லை கெஸ்ட் ரோல் பண்ண புஷி ஆசைப்பட்டாரா தெரியல. வாய்ப்பு இருக்குது. அவர் டேட்டாவோட சொல்கிறார், 63 ட்ரோன் கேமராக்கள்
வச்சு இந்த ஷூட் எடுத்திருக்காங்க அப்படின்றாரு. பிச்சைக்காரன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து க்ரௌடை காட்டுறதுக்கு பேட்ச் பண்ணியிருப்பாங்க, கூட்டத்தை எல்லாம் பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது பெரிய காஸ்ட் இருக்கும், செட் போடணும், பெரிய ஒர்க் இருக்கும், சிஜிஏஐ ஒர்க்கு நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணணுன்னா நமக்கு மேனுவலாகவே வந்து சாகிறதுக்குனே வராங்கல்ல. ஸோ இந்த கூட்டத்தை நம்ம வந்து மேனுவலாக எடுத்தால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு பாட்டு சீனுக்கு வைக்க போகிறதான்றாங்க, அப்போ இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வருது. மேபி படம் வந்தால் தான் நமக்கு தெரியும், அது இல்லாமல் ஒருவேளை டெலீட் பண்ணலாம் இருக்கலாம் என்னன்னு தெரியல. ஆனால் நாகையில் அண்ணாவோட சிலை தான் நினைக்கிறேன், அண்ணாவா எம்ஜிஆர் நினைக்கிறேன், அந்த சிலை பக்கத்தில் நின்று பேசும்போது ஒரு செகண்டுக்கு ஒரு ட்ரோன் கிராஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இல்லை, இப்போ ட்ரோனு வந்து பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளில் திருமண நிகழ்ச்சிகள்லேயே கூட பார்க்க முடியுதுல்ல, அதை வச்சு மட்டுமே இந்த கன்க்ளூஷன் வந்து நீங்கள் ட்ரோனுக்கு இப்போல்லாம் ட்ரோன் வச்சிருக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. லைசன்ஸ் இருக்கு, லைசன்ஸ் 63 ட்ரோன் கேமராக்களை ஒரு செலிபிரிட்டி வரும்போது அந்த காவல்துறை பெர்மிஷன் கொடுக்குமா? லிமிட்டடாக கொடுப்பாங்க. ஏன் இப்போ 63னா அப்போ யாரோ ஒரு நபர் வாங்கக்கூடிய ஒரு நாள், இல்லை கட்சி சார்ந்து வாங்கக்கூடியதாக தானே இருக்கும். தனிநபராக அங்கேருந்து வந்தவங்களாம் எவனாலும் எடுக்க முடியாதுல்ல, பெர்மிஷன் வாங்காம வாங்க முடியாது. நீங்க ட்ரோன் கேமரா பெர்மிஷன் வாங்கினாலும் மறுபடியும் வெளியில வந்து எடுக்கிற கூட ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். அவுட்டோர்ல கேமரா வச்ச ட்ரோன் ஆப்ரேட் பண்ணா லோக்கல் போலீஸ்ட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு ஒன்று இருக்கு. அப்போ எப்படி 63க்கு அங்கே பெர்மிஷன் கொடுத்தாங்க? ஒரு பெரிய செலிபிரிட்டி வராரு, அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குன்னும் போது ட்ரோன்கள் பறக்க அனுமதி இருக்கா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. அவர் பக்கத்துல வரைக்கும் போகுதே ட்ரோன். அப்ப நமக்கு சந்தேகம் வருது. இவர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பல செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாரு, பல வழக்குகளை சந்திச்சிருக்காரு. அதுதான் இங்க இஷ்யூ ஆகுது. அவர் சொல்றதுதான் கூடுதல் வெயிட்டேஜ் ஆகுது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன கிசுகிசுக்கள்ன்ற மாதிரினா இதை நம்ம பெருசாக்க வேண்டாம். ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் 1990கள் 93ல இருந்து வீரப்பன் கதைகள்ல இருந்து அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறவர் இல்லையா, அவரே ஒரு எக்ஸ்போஸ் பண்றாருன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டி இருக்குல்ல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ்வளவு மூர்க்கத்தனமா இது. அப்ப இதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம்? சினிமா ஷூட்டிங்க்கு வந்து இறந்தவர்கள்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒன்று கேள்வி வருது இல்ல. சந்தேகத்தை எழுப்புது, நிச்சயமா எழுப்புது. உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.